இயற்கை எழில் கொஞ்சும் கிராமம்தான் மாரநேரி. நெற்பயிர்களும் கரும்பு தோட்டங்களும் ஊரை சுற்றி வளர்ந்திருந்தது. ஊரின் நடுவே ஒரு கோயில். அந்த கோயிலில் யானையும் யானைக்குட்டியும் வசித்து வந்தது. ஒரு மதிய வேளையில் தன் அப்பாவை பார்க்க யானைக்குட்டி அம்மா யானையை கூட்டிக் கொண்டு சென்றது. கரும்பு தோட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருக்கும் போது, உனக்கு என்ன வேணும்? கரும்பா? நம்மளைய ஊர் மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சிருவாங்கப்பா. ஒரே ஒரு கரும்புமா. அடுத்தவங்க தோட்டத்தில் எடுக்கிறது ரொம்ப தப்பு. இருந்தாலும் உனக்காண்டி ஒடிச்சு தரேன். கரும்பு தோட்டத்தில் யானை புகுந்ததை பார்த்த ஊர் பொதுமக்கள் ஓடி வந்தனர் அதனை அடிக்க. அம்மா வாங்க, ஊர் மக்கள் ஏதோ கம்பெடுத்து வராங்கம்மா. பயமா இருக்கு. கரும்பு நம்ம வாங்க ஓடிடுவோம். தகுதிக்குள்ள என் கால் மாட்டிக்கிச்சுப்பா, என்னால் எந்திரிக்க முடியல. ஊர் மக்கள் கரும்பு தோட்டத்தை சுற்றி வளைத்தனர். ஊர் மக்கள் ஓடி வருவதை கண்ட குட்டி யானை புத்திசாலித்தனமாக தன் அப்பா யானையை கூப்பிட ஓடியது. அப்பா, அம்மா காப்பாத்துங்க. அப்பா, அம்மா காப்பாத்துங்க. குட்டி யானையும் அப்பா யானையும் தோட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். எதிர்ப்புறம் பொதுமக்களும் வந்து கொண்டிருந்தனர். முயற்சி கொண்டு அப்பா யானை அம்மா யானையை தூக்கிவிட்டது. அந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் யானைக்கு உதவியாக 2ஐயும் வெளியேற்றினர் தோட்டத்தை விட்டு. அந்த கரும்பு தோட்டத்தை விட்டு வெளியேறும் வரை பொதுமக்கள் யானைக்கு உதவியாக இருந்தனர். குட்டியும் அம்மா யானையும் அப்பா யானையும் ஒன்றாக காட்டுக்கு நடந்து சென்றனர். சொல்கிறேன், நான் கேட்டுட்டேன். இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது. இனிமே நீ சொல்கிற நான் கேட்டுக்கிறேன். மன்னிச்சுங்க அம்மா. சரிடி சக்கரக்கட்டி. சக்கரக்குட்டி, இனிமேல் நீ எப்பவும் அம்மா சொல்கிறத கேட்கணும், அப்பா சொல்கிறத கேட்கணும். ஓகே? இந்த கதையில என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, அம்மா பேச்ச தட்டக்கூடாது. அம்மா சொல்கிற கேட்டா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லாவே இருக்கும். இந்த வீடு எடுத்துருக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீடு எடுத்து எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதோட இந்த கடை முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.